ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். அது எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பண்ணாத இந்த சேப்பங்கிழங்கு தான். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த சேப்பங்கிழங்கு. ஏன்னா இது வளவளப்பு கொலகொலப்பு தன்மையினால் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இதை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பாக செய்வீங்க. அது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். காடியா நல்லெண்ணெய் இருந்தால் சரி, சாதா நல்லெண்ணெய் சரி, செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் இருந்தால் சரி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பூண்டாக இருக்கனால நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். திருப்பியும் இதை நல்லா வதக்கிக்கலாம். சேப்பங்கிழங்க வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் வதக்கும் போது அதில் இருக்க கொலகொலப்பு தன்மையும் வளவளப்பு தன்மையும் சீக்கிரமாக போயிடும். இதை விருப்பம் இல்லாமல் சாப்பிட்றவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி, சின்ன தக்காளியாக இருந்தால் 1 போட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளோ இல்லை நீங்கள் சாம்பார் மிளகாத்தூளோ 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில். இதுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற்றிடலாம். அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலக்கிட்டு இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுனா நம்மளோட சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடும். அந்த காலத்துல எல்லாரும் நம்ம அம்மாலாம் நிறைய இந்த மாதிரி எல்லா காய்கள் எல்லாம் காரக்குழம்பா நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. ஆனால் இப்போலாம் இந்த சேப்பங்கிழங்கே நிறைய பேர் செய்ய மாட்டுறாங்க, சாப்பிடவும் மாட்டுறாங்க. ஏன்னா அது வளவலன்னு கொலன்னு இருக்குன்னு யாரும் விரும்ப மாட்டுறாங்க. பட் ஆனால் அதில் நிறைய நல்லது இருக்குது. அந்த வளவளப்பு கொலப்பும் அங்கங்கே முட்டியோட தேய்மானத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த வளவளப்பு சரியாக்கும். அதனால் நீங்கள் சேப்பங்கிழங்கு சாப்பிடாதவங்களா இருந்தால் நீங்கள் சேப்பங்கிழங்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷம் ஆடிச்சு. நல்லா கொதிச்சு திக்காய் வந்துடுச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சையாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அதை ஊற்றும் போது இன்னும் நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக கிடைக்கும். அவ்வளோதான், அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான். நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு செஞ்சோம் இல்லையா, அதுக்கு தொட்டுக்க பொரியல் கூட தேவையில்லை. அப்பளமோ இல்லை இந்த ஆம்லேட்டே இருந்தாலே போதும். வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டு, பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு இந்த ஆம்லேட்டை செஞ்சாலே போதும். இந்த சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சேப்பங்கிழங்க அவாய்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ இதை ஈஸியாக செஞ்சுருவீங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.